வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை படத்தின் பாகம் 1 மற்றும் 2ஓட டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம். விடுதலை படத்தோட போஸ்டரில் ஒரு திருக்குறள் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செய்யற்பவர் செம்மல் சிதைக்கல் ஆதார். இந்த குறள் பொருட்பாலு கீழே உள்ள பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள கடைசி குறள் இது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவரோட எதிரியை முற்றிலும் சிதைக்கலை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருக்கார் அப்படின்னா அந்த எதிரி அவர் சுத்தமாக இல்லாமல் ஆக்கலை அப்படின்னா அவர் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குறளோட அர்த்தம். இந்த படத்துக்கு அதை ஏன் வச்சார் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதாக தெரியல இயக்குனர் வெற்றிமாறன். பாகம் 1 மற்றும் 2 படங்களுக்குமான போஸ்டர்லேயும் அந்த திருக்குறள் இருந்தது. இந்த விடுதலை 1 and 2 இந்த 2 படங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிமாறனோட அந்த ஃபிலிமோகிராஃபியில் சரியாக பொருந்தக்கூடிய படங்கள் தான். அவர் வடசென்னை படத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் மக்கள் கையிலிருந்து நிலம் பறிபோவதற்கான சூழ்நிலையை கொண்ட அந்த கதைகளே தான் அவர் எடுக்கிறார். அதன் பின்னாடி உள்ள அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளை அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. வட சென்னையில் சென்னையில் உள்ள ஒரு பகுதியில் நல்லா பார்த்தா அது ஒரு 50 சென்ட் இடம் தான் இருக்கும். ஒரு ஏக்கருக்குள்ள உள்ள ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கான சண்டையில் நடக்கக்கூடிய அரசியல் லாப நஷ்ட பேரங்கள் அதுதான் அந்த படமே. அதனோட தொடர்ச்சியாக அசுரன் படத்துலையும் அவர் நிலத்தோட அரசியலை தான் பேசுகிறாரு. அதன் பின் வெளிவந்த இந்த 2 பாகங்களையும் நிலத்தோட அரசியலை தான் அவர் பேசியிருக்காரு. இதை தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு அது கூடவும் இணைச்சிக்கிறாரு. தமிழ் தேசியம் அப்படின்றது இந்தியான்ற பெரிய நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு அப்படின்றது ஒரு தனி நாடாக ஆகணும். அது ஈழத்தில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள ஈழத்தையும் இணைத்து கொண்டு, அல்லது ஈழத்தில் உருவாகக்கூடிய ஸ்ரீலங்காவில் உருவாகக்கூடிய ஈழ நாட்டில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இடம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இரண்டும் இணைந்த ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசியமாக உருவாகணும் அப்படின்றது தத்துவத்தின் அடிப்படையில் இதை தமிழ் தேசியர்களின் ஆசை இது. இதை பற்றி நம்ம இன்னும் கடைசியில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். விடுதலை படத்தின் மூலக்கதை அப்படின்றது திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய துணைவன் அப்படின்ற சிறுகதையிலேருந்து தான் வெற்றிமாறன் அதை உருவாக்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் இந்த கதையை எழுத ஆரம்பித்தது வேற ஒரு கதையை பேஸ் பண்ணி. அந்த கதையை வெற்றிமாறன் அவர்கள் ரஃபீக் அப்படின்ற ஒரு இயக்குனர் கொடுத்துட்றாரு. அந்த இயக்குனர் அந்த சிறுகதையை மிக சிறந்த ஒரு படமாக எடுத்திருக்காரு. அந்த படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் பார்க்க கிடைக்கிது. ரத்த சாட்சி அப்படின்றது அந்த படத்தோட பேர். ரத்த சாட்சி படம் எல்லா வகையிலையும் விடுதலை பாகம் 1 மற்றும் 2 விட மிகச்சிறந்த படம். அது மிக கச்சிதமான மிக தெளிவான படம். அது ரத்த சாட்சி படம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய கைதிகள் அப்படின்ற சிறுகதையிலேருந்து தான் அந்த கதையை அந்த திரைப்படத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. அதுலேயும் அவர் 2ஆம் பகுதி அந்த கைதிகள் கதையில் எத்தனை விஷயங்கள் இருந்ததோ அத்தனையும் எந்த டீட்டெயிலும் மிஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட அப்படியே அந்த சிறுகதையை திரைப்படமாக்கியிருக்காரு. அதுக்கான முன்கதையை அவர் எழுதியிருக்கார். முதல் பகுதி கதை அந்த இயக்குனர் எழுதியது. அந்த படத்தின் 2வது பகுதி ஜெயமோகன் அவர்களின் சிறுகதையை அப்படியே அவர் ஆசிட்டிஸ் எடுத்திருந்தார். விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாத்தியார் மற்றும் அந்த காவலர் அப்படின்ற 2 கதாபாத்திரங்களை மட்டும்தான் துணைவன் கதையிலேருந்து ஜெயமோகன் எடுத்துக்கிறார். அந்த உரையாடல் பகுதியை அதை அவர் வேறு மாதிரி எடுத்து எழுதுகிறாரு. இது ஒரு PhD தீசிஸ் எழுதுகிற மாதிரி. ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சோர்ஸையும் பயன்படுத்தி அவர் ஒரு கருத்தை உருவாக்குறாரு, இல்லை ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது சில சமயம் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க, சில சமயம் ஏற்றுக்கிடாமல் போயிடுவாங்க. இதை அவர் விசாரணை படத்துலேருந்தே பண்ணுறாரு. அவரோட விசாரணை படம் ஒரு லாக்அப் அப்படின்ற ஒரு தன் வரலாற்று நூல்லேருந்து தான் அதை எடுக்கிறாரு. அதில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட உண்மை சம்பவங்கள் அப்படியே எடுத்திருக்காரு. முதல் பகுதி அந்த லாக்அப் அப்படின்ற புத்தகத்திலிருந்தும், அந்த படத்தோட 2வது பகுதி சென்னையில் நடந்த சில உண்மை சம்பவங்களை தொடர்பு படுத்தி அதை எடுத்திருந்தார். அதே தான் அவர் வட சென்னையிலையும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு பகுதி ஃபிக்ஷனாகவும் ஒரு பகுதி உண்மை சம்பவங்களையும், இது 2ஐயும் அவர் கலந்து அதை சினிமாவை எடுக்கும்போது
எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரியாத அளவுக்கு வந்து அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய அளவுக்கு ரொம்ப கச்சிதமாக அதை பண்ணியிருந்தார். அசுரன்லேயும் அப்படி தான். ஒரு பகுதி வெக்கை நாவல், ஒரு பகுதி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த கதையை எடுத்திருந்தார். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவங்கள் வந்து விடுதலை பாகம் 1 பாகம் 2 இதில் காட்டிய பல சம்பவங்கள் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்தது தான். அது வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது நடந்ததாக இருக்கலாம், இல்லை நக்சல் மூமெண்ட்டு அந்த டைமில் நடந்ததாக இருக்கலாம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுதந்திரம் பெற்ற அந்த சில காலத்தில் நடந்ததாக இருக்கலாம். எல்லா உண்மை சம்பவங்களையும் வந்து அவர் இந்த கதைக்குள்ளே வந்து அதை ஆர்கானிக்காக வைக்கணும்னு நினைக்கிறார். இல்லை அவர் வந்து தோண ஒவ்வொரு விஷயமாக கிடைக்க பேஸ்ட் ஆன் கேஸ் ஸ்டடி தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயை உருவாக்குறாங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது நடந்த அட்ராசிட்டியை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. அதை வந்து அதை படித்து தான் அதில் உள்ள சம்பவங்கள் எடுத்து தான் நீங்கள் வந்து Zee5 வெளியான வீரப்பனை பற்றின டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தாலும், நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஹண்ட் ஃபார் வீரப்பன் டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டியை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் உள்ள விஷயங்கள் தான் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் அவர் அந்த ஸ்க்ரீன் பிளேயவே உருவாக்குறாரு. இதை யாரோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாரு அப்படின்றதான் வந்து அந்த படத்தை வந்து ஒரு தனித்துவமான படமாக மாற்றுது. இப்போ வந்து அவர் விசாரணை படமோ, இல்லை வந்து வடச்சென்னையோ, இல்லை அசுரனோ, இல்லை விடுதலையோ, அந்த 4 படங்களுமே வந்து ஒரு சாதாரண நபர் அவரோட பார்வையில் தான். இப்போ இதை வந்து ஒரு கலைச்சொல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அகடமிக் டேர்ம் என்ன அப்படின்னா சபால்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சபால்டன் அப்படின்றவர் வந்து ஒரு சொசைட்டியில் எந்த அதிகாரம் செல்வாக்கு எதுவும் இல்லாத ஒருத்தர், பொருளாதார ரீதியிலோ கலாச்சார ரீதியிலோ எந்த வகையிலையும் எந்த செல்வாக்கையும் செலுத்த முடியாத ஒரு தனிநபர் தான் சபால்டன் அப்படின்றவர். இப்போ இந்த விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் குமரேசன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் வந்து ஒரு சபால்டன். அவர் ஒரு கடைநிலை ஊழியர். அவர் இருக்கக்கூடிய காவல்துறையில் அவர் ஒரு என்ட்ரண்ட் லெவலில் தான் இருக்கார். அவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா 25 வருஷம் ஆகும். அதே காவல்துறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒருத்தர் 25 வருஷத்தில் அவர் வந்து டிஐஜி ஆயிடுவார். ஸோ அந்த வித்தியாசம் அவரோட பார்வையில் தான் அந்த கதையை நமக்கு சொல்கிறார். அது அசுரனில் அந்த அப்பாவோட பார்வையில் இருக்குது. வடச்சென்னையில் அன்புவோட ஒரு நேரக்டர், ஒரு 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 அந்த இயக்குனரோட குரல் நேரக்டரின் குரலாக, கதை சொல்லியின் குரலாக நமக்கு கேட்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த படத்தோட ப்ராட்டகானிஸ்ட்டும் அவரோட பெர்ஸ்பெக்டிவில் அதை சொல்லுவார். இப்போ விடுதலையை பொறுத்த வரைக்கும் ப்ராட்டகானிஸ்டான கதைநாயகனான சூரி தான் அந்த கதையை வந்து, அதாவது அந்த குமரேசன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதையை சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையில் வந்து பல அடுக்குகள். ஒன்று வந்து காவல்துறை எப்படி செயல்படுது ஒரு இடத்துல அப்படின்றது, அங்கே கடைநிலை ஊழியர்லேருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் அந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த மாவட்டத்து அதிகாரியிலேருந்து அந்த மாநிலத்தோட சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஆட்சியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள், அதில் அந்த கதையை வந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலாம் நடக்குது. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த படத்தில் அவரை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. யார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றதே சூப்பர் பாஸ் அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரத்த சாட்சி படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் திரு ஓஏகே சுந்தர் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு அந்த காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க அந்த படத்தில். அப்போ சீஃப் செக்ரட்டரி தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுறாரு. இந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் தான் டீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அரசியல்வாதின்ற கதாபாத்திரத்துக்கு இளவரசு அப்படின்ற ஒருத்தர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகராக அவர் மட்டும்தான் வர்றாரு. வேறு அரசியல்வாதிகளே படத்தில் காட்டப்படலை. அதுக்கப்புறம் இந்த பொதுமக்கள், அப்புறம் இவங்களுக்காக போராடக்கூடிய போராளிகள். இந்த கதையை முன்னும் பின்னுமாக சொல்லும்போது எப்படி ஒவ்வொரு தரப்புலேருந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாகுது. காவல்துறை அதை எப்படி பார்க்குது, ஆட்சி அமைப்பில் இருக்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க, பொதுமக்களுக்காக போராடுறோன்னு சொல்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க. இந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குரிய ஜஸ்டிஸ் பண்ணி தான் அவர் அந்த திரைக்கதையை அமைச்சிருக்காரு. படத்தோட முதல் பாகம் அப்படின்றது முழுக்க அந்த குமரேசன் அப்படின்ற கதாபாத்திரத்தோட இன்னசென்ஸில் தான் நிற்கிது அந்த படமே. அவர் வந்து ஒரு தன்னளவில் ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவர் என்ன நினைக்கிறாரு, காவல்துறையில் இருக்கோம் அப்படின்றதுனாலேயே அது வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது தான் தன்னோட முதல் கடமை அப்படின்னு நினைக்கிறார். அவர் உதவி செய்ய போகத்தான் ஒவ்வொரு சிக்கலாக உருவாகுது. அவர் வந்து ஒரு
ஒரு பாட்டியை கரடி கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு கொண்டு போகிற சாப்பாடை வண்டியை விட்டு இறக்கி வச்சுட்டு அவங்கள வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறாரு. அப்போது அந்த கேம்போட இன்ஸ்பெக்டர் கேட்பார், இன்சார்ஜ் ஆஃபீஸர், ஒருவேளை அந்த சாப்பாட்டில் விஷம் வச்சுருந்தா நீ என்ன செய்வே அப்படின்ட்டு. அப்புறம் அதனால் உருவாகக்கூடிய ஈகோ, அதுக்கு வந்து இவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனமிக்ஸ். அப்புறம் அவர் இந்த ஏற்றத்தாழ்வு வர்றதுனாலேயே, அவர் இருக்கிற துறையிலேயே இருக்கக்கூடிய இந்த முரணாலேயே அவர் வந்து அவங்க கூட எம்பத்தைஸ் பண்ணுறாரு. அவங்களோட அந்த மக்களோட இடத்துல இருந்து யோசித்து பார்க்குறாரு, ஒவ்வொரு கதையாக தெரிஞ்சுக்கிறாரு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக காவல்துறை கதாபாத்திரங்களை காமிக்கும்போது ஒரு காவல்துறை, அது அவர் எஸ்ஐலேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இருக்கலாம். அது சிங்கம் படத்தில் வர்ற சூர்யாவோ, இல்லை காக்க படத்தில் வர்ற அந்த அன்பு செல்வன் கதாபாத்திரமோ, இல்லை சாமி விக்ரமோ. இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார். அவர் வேலைக்கு வந்த ஊரில் யார் கூடயோ மோதுவார். அப்புறம் அந்த எதிரியை இல்லாமக்கிட்டு அதோட அந்த படம் முடிஞ்சிடும். இப்படி தான் வழக்கமாக கிட்டத்தட்ட வந்து அது வழக்கமான ஒரு சினிமா தான், ஒரு ஆக்ஷன் படமாகத்தான் அது இருக்கும். காவல்துறைக்குள்ளே உள்ள அந்த இன்ட்ரிகசிஸ், அவங்களுக்குள்ளே உள்ள அந்த அரசியல் அப்படின்றது வந்து பெரும்பாலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்காது. விசாரணை படத்துலையோ இல்லை இந்த படத்துலையோ காவல்துறையில் அந்த படிநிலையில் கீழே உள்ளவங்க இல்லை நடுவில் உள்ளவங்க அவங்களுக்கு மேலே உள்ளவங்க பண்ணுறதை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட சொல்லும்போது அவங்க என்ன எதிர்வினை ஆட்டுறாங்க. விசாரணை படத்தில் அந்த முத்துவேல் அப்படின்ற அதிகாரி வந்து மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காமல் இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றத அந்த படம். இதில் குமரேசன் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்ய தயாராக இல்லை. அது போக அவரால் வேறு எதுவும் செய்யவும் முடியல. தன்னை மீறி வந்து அந்த இடத்துல வந்து தன்னோட அதிகாரத்துக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்றதையும் அவர் உணர்ந்துக்கிறார். அந்த ஊர் மக்களை காவல்துறை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றத அவர் பார்க்குறாரு. தான் விரும்பிய ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் தொடர்ந்து ஓடுறாரு. இரண்டாம் பகுதியில் ஒரு காவல்துறையில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசாங்கம் மட்டும் அம்மிக்கல்லையும் உடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரு தெருவில் இறங்கினா ஒரு கான்ஸ்டபிள் இருக்கக்கூடிய மரியாதை வந்து ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு பொதுவெளியில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து பேசினா எடுபடக்கூடிய வார்த்தை ஒரு பள்ளி முதல்வர் பேசினா எடுபடுமான்றது சந்தேகம் தான். ஆனால் அந்த துறைக்குள்ளே இருக்கும்போது அந்த அதிகாரம் அப்படின்றது எப்படி செயல்படுது, அது மேலிருந்து கீழாக எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து அவர் விசாரணையிலையும் காட்சிப்படுத்தியிருக்காரு, இந்த படத்துலையும் காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த முதல் படத்துக்கு வந்த ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ், மிகப்பெரிய வரவேற்பு வந்து அதுக்கு பிறகு தான் அவர் ரெண்டாம் படத்தோட கதையை இன்னும் டெவலப் பண்ணுறார். முதல்ல அது என்னவாக இருந்தது அப்படின்றது தெரியல. அப்போது விஜய் சேதுபதி கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு முன்கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இரண்டாம் பகுதி படத்தையே அவங்க எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த வாத்தியார் கதாபாத்திரம் வந்து அவரோட மெட்டமார்ஃபசிஸ், அவரோட மனமாற்றம், மன வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, தத்துவத்தின் வளர்ச்சி தான் அந்த படத்தோட ஆர்க் அப்படின்றது. அதை வந்து பெரும்பாலான விமர்சகர்கள் வந்து புரிஞ்சுக்கல. இன்றைக்கி ஆடியன்ஸ் அப்படின்றவங்க வந்து 2K கிட்ஸ் தான், காலேஜ் படிக்கிறவங்க, அந்த 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் போய் படத்தை பார்த்து ஒரு ஒப்பீனியனே உருவாக்குறாங்க. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த படத்தை அப்படின்னா வந்து ரொம்ப ஓவராக பேசுவதாகவும் உபதேசம் செய்வதாகவும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் அரசியல் உள்ள ஒரு மாநிலம். நீங்கள் வந்து இங்கே உள்ள அரசியல் தலைவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாதுரையிலிருந்து திராவிட கட்சியின் அரசியல் தலைவர்கள், அண்ணாதுரை வந்து அவர் தம்பி அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறார் அவருடைய கட்சி உறுப்பினர்களை, மக்களை. அப்புறம் கலைஞர் கருணாநிதி வந்து உடன்பிறப்பே அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க வந்து எமோஷ்னலாக தான் மக்களை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியும் இருந்திருக்காங்க. இப்படி கடுமையான ஜாதிய படிநிலை உள்ள தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் இந்த ஜாதிய பின்புலம் எதையும் சேராத ஒருத்தர் வந்து, அப்படி வந்து பெரும்பான்மை ஜாதி பின்புலத்தை சேராத ஒரு தலைவர் வந்து உடன்பிறப்பேனும் ரத்தத்தின் ரத்தம் வேணும் அப்படி உணர்ச்சி வசமாக பேசும்போது மக்கள் வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் விஜய் சேதுபதி சேர்ந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது வந்து அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம, ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் தோழர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. காம்ரேட் அப்படின்னு அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ இந்த தோழர் அப்படின்றத வந்து அத்தனை விரைவாக யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்கள் வந்து ரத்தத்தின் ரத்தத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி
உடன்பிறப்பைன்றதை ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த பாப்புலிஸ்ட் காலிங், அப்படி வெகுஜன தன்மை இல்லாத முறையில் தான் அந்த கட்சிக்காரங்க இன்னொருத்தங்களை அழைக்கிறாங்க. அந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரம் வந்து ஒரு பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கார். இது வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு 1950களில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு வச்சுக்கலாம். சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான படிநிலையை அவர் உணர்ந்துக்கிறார். ராமச்சந்திர குஹா எழுதின இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படின்ற புக்கில் வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, முதல் எலெக்ஷன் நடத்த போகும்போது அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரிகள் வந்து எலெக்ஷன் நடத்த வேண்டிய அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்குமான அடையாள அட்டையை உருவாக்கணும்னு சொல்லி கிராமங்களுக்கு போகும்போது மக்களுக்கு தனித்துவமான பெயர்களே இல்லைன்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி என் பேர் நாலாம் இல்லை கருப்பன்னு அவன் சொல்கிறான் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் பெயர்கள் வச்சுருந்துருக்காங்க. ஒரு பேருன்னு ஒன்று இருந்தாலும் அதை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருக்காருன்னா அவர் ஜாதியை சொல்லி பெரிய இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே அடுத்தவரை சின்னவரும்பாங்க, இதில் கடைசி ஆள். இந்த மாதிரி ஜாதி பேர் தான் மொத்த குடும்பத்துக்குமான பேராக இருக்குமே தவிர்த்து தனிப்பட்ட பெயர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு ஆசிரியராக இருக்கார். அங்கே நடக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகளை அவர் விட்னஸ் பண்ணுறாரு. அதிலிருந்து கிராஜுவலாக அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாரு. இது வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ காலம் அப்படின்னா, ஒரு முதலாளி இருக்கார். முதலாளின்றதை விட அன்றைக்கி இருந்த நிலப்பிரபு, பண்ணையார், ஜமீன்தார், இல்லை அந்த பெரிய இடத்துக்குரிய விவசாயம் மட்டுமே தான் நடக்குது அங்கே. அது யார் கையில் அந்த நிலம் இருக்கோ அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. மற்றவங்க அவங்கக்கிட்ட வேலை பார்த்து உணவையும் வேண்டியதையும் வாங்கிக்கிறாங்க. அப்படின்ற சிச்சுவேஷனில் தான் அந்த நிலப்பிரபுத்துவம் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதிலிருந்து கிராஜுவலாக அடுத்தது வந்து தொழில் யுகம், இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி. அந்த எக்கானமி நீங்கள் இந்த விஷயங்களை வந்து யுவல் நோவா ஹராரி அவர் எழுதின சாப்பியன்ஸ் புக்லேயும் பார்க்கலாம். ஸோ கலாச்சாரத்தோட ஆதி வடிவம் ஒரு பழங்குடியின வாழ்க்கை அப்படின்னா அது வந்து அந்த மலைவாழ் மக்கள், நம்ம விடுதலை படத்தில் பார்க்கக்கூடிய மலைவாழ் மக்கள், நிலம் சார்ந்த வாழ்க்கை. நிலத்துக்கு வெளியில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதை எடுத்துக்க ஒரு தொழில் நிறுவனம் வருது அப்படின்ட்டு போது தான் இந்த சண்டையே நடக்குதுங்க. அப்போது அதுக்கு அடுத்த படிநிலைன்றது விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, நிலம் சார்ந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கை. அதிலிருந்து அடுத்த கட்டம் அப்படின்றது எந்த ஒரு கலாச்சாரத்துலேயும் ஒரு கிராஜுவலான ஷிஃப்ட்டுன்னு பார்த்தா விவசாயத்திலிருந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி, ஒரு தொழில் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு தொழிற்சாலையை போய் வேலை செஞ்சு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. விஜய் சேதுபதி கதாபாத்திரம் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டு பேரம் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். ஒரு பார்ட்டியாக மக்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்குரிய உரிமைகளை எப்படி பேசி வாங்கணும், அது விவசாய கூலியாக இருந்தாலும் அது தொழிற்சாலையாக இருந்தாலும் கூட்டு பேரம் அப்படின்றது எப்படி வெற்றி அடையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். மக்கள் தான் என்றைக்கும் அல்டிமேட். மக்களை இணைக்கிறதும் அவங்கள வச்சு பேரம் பேசுறதும் அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்றதும் எப்படி செய்யணும் அப்படின்றத முதல்ல கற்றுக்கிறாரு. அப்போ அந்த படிநிலை, அந்த விவசாயத்திலிருந்து தொழிற்சாலை, அதன் பிறகு முதலாளித்துவம் அப்படின்றது வந்து எந்த நாட்டில் உள்ள யாருனாலும் எந்த நாட்டிலையும் வந்து தொழில் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த விடுதலை படத்தில் வந்து அந்த இடத்த வந்து அங்கே உள்ள கனிம வளத்துக்காக வந்து யாரோ வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் தகவல். அது யார் வாங்கினா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த நாட்டிலேயோ உள்ள வந்து இப்போ இந்த இதை பதிவு செஞ்சிட்ருக்கிற நேரத்தில் ட்ரம்ப் வந்து கிரீன்லேண்டை வந்து அனெக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே உள்ள கனிம வளத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைனையும் ரஷ்யாவையும் ஏன் சமரசம் செய்ய சொல்கிறாருன்னா, உக்ரைனில் உள்ள கனிம வளம் அவருக்கு வேணும் அப்படின்றதுனால தான். உலகத்தில் எங்கேயோ உள்ள ஒரு நாடு வந்து வேற ஒரு நாட்டில் முதலீடு பண்ணி அங்கே உள்ள கனிம வளத்தை எடுத்துகிட்டு போயிட முடியும். முதலாளித்துவன்றது அதுதான். கேபிட்டல் வந்து ஒரு இடத்துல உள்ள கேபிட்டல் இன்னொரு இடத்துக்கு எப்படி வருது, அங்கே உள்ளவங்களுக்கு இல்லாமல் அது எப்படி செஞ்சுது. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து உலகம் முழுவதும் 2000க்கு பிறகு தான் வந்து இது வந்து பிரபலமாயிருக்கு. இது வந்து மிக அதிகமாக ஆயிருக்கு. ஆனால் இந்த கதையில் அவர் 1980s நடக்கிறதாகவே எடுத்திருக்கார். இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து 2000 தான் வந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்போ தான் பீகார்லேருந்து ஜார்க்கண்டையும் மத்திய பிரதேசிலேருந்து சத்தீஸ்கரையும் உத்தரகாண்டையும் உருவாக்குறாங்க. உத்தரப்பிரதேசிலேருந்து உத்தரகாண்டுன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாநிலங்களை ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு தேதியில் வந்து கான்ஸ்டியூஷன் படி ஒரு மாநிலத்தில் இத்தனை % ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படின்றது. அப்போ இந்த 3 மாநிலங்களை பிரித்தா அந்த மாநிலத்தில் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்கும். அப்போ அதை 33% கொண்டு வர்ற வரைக்கும் அங்கே உள்ள காடுகளை வந்து அழித்து அதில் உள்ள கனிம வளங்களை எடுத்துக்கலாம். இதுதான் அது பின்னாடி உள்ள லாஜிக், அவங்க பார்த்த லாஜிக்கு. அப்போ இந்த கனிம வள கொள்ளை அப்படின்றது 2000க்கு பிறகு அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது தான். ஆனால் அது அவர் 1980s நடக்கிறதாகவே அவர் எடுத்திருக்காரு.
அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் வழியாக அதன் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதன் பார்வையில் மக்களையும் அவர்களோட அரசியலையும் அவர்களோட தேவையிலையும் பார்க்க ஆரம்பிக்கிற ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு போகிறார். ஒரு இந்த கூட்டுப்பேர நடவடிக்கையிலிருந்து லாபி பண்ணி மக்களுக்குரியதை வாங்கலாம் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்லேருந்து அவர் எப்படி மாறிடுறார் அப்படின்னா, ஆயுதமேந்தி போராடினா தான் வெற்றி அப்படின்னு சொல்லி மாறிடுறார். அது சரி வராதுன்னு கடைசியில் புரிஞ்சுக்கிறார். இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் பல இப்போ 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 பாப்புலேஷன் 130 கோடி பேர். அப்போது அந்த படம் 80s வந்து ஒரு 60 கோடி பேர் 70 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுருந்தாலும், இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்கள ஒரு அரசுக்கு எதிராக போராட வைக்கலாம் அப்படின்றது வந்து பைப் ட்ரீம். அது வந்து என்றைக்குமே சாத்தியம் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு புரிய நேரமாகுது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாங்க. அவர் அந்த படம் முடிகிற சிச்சுவேஷனில் கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, ஒரு இயக்கத்துக்கு தேவை தத்துவம் தான், ஃபிலசாஃபிக்கல் அவுட்லுக்கு தான், விஷன் தான். அந்த விஷன் இருந்தால் தான் ஒரு கட்சியோ இல்லை ஒரு மக்களுக்கான மூமெண்ட்டோ சரியாக நடக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். மக்கள் தான் முக்கியம், ஜனநாயகம் தான் முக்கியன்ற லெவலுக்கே அவர் வந்துடுறார். இந்த புரட்சி ஏற்படுத்தி வந்து உன்னையும் மாற்ற முடியாது. நீங்கள் உலகம் ஃபுல்லாக வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி புரட்சியால் வந்து நாடு பிடிச்ச எல்லாருமே வந்து மக்களை வதைக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தப்பவும் காந்தி வந்து அதைத்தான் முன்வைக்கிறார். ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படின்றவங்க வந்து அந்த அரசுக்கு எதிராக இந்த மக்களை வந்து ஆயுதமேந்தி போராட வைக்கிறது வந்து பெரிய அழிவில் தான் போய் முடியும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அதனால தான் வந்து நான் வயலண்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒன்றை முன்னெடுக்கிறார். நம்ம தரப்பில் உள்ள நியாயத்தை எதிர்த்தரப்பு புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு. அப்போ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவன் இறங்கி வரணும் அப்படின்றது அவரோட நிலைப்பாடு. அப்படி இல்லை, அவங்கக்கிட்ட ஆயுதமேந்தி தான் சண்டை போடணும் அப்படின்றது சுபாஷ் சந்திர போஸோட நிலைப்பாடு. இதில் வந்து யாரோட முயற்சியின் வழியாக வந்து சுதந்திரம் கிடச்சிது அப்படின்றது இன்னும் டிபேட்டபிள் தான். அது 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறும்போது இந்த டிபேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அப்படி வாங்கியிருக்கணும் இப்படி வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளேருந்து யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும், ஒருவேளை இங்கே இந்தியாவுக்குள்ளேயே ஆயுதமேந்தி போராடி இருந்தால் அவங்க வந்து இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் வேறு எங்கெல்லாம் ஆண்டாங்களோ அங்கே உருவான ஆயுத புரட்சியை எப்படியெல்லாம் ஒடுக்குனாங்கன்னு நீங்கள் படித்து பார்க்கலாம். இன்னொரு க்ளோஸரான உதாரணம் அப்படின்றது ஸ்ரீலங்கா. அங்கே 30 வருடங்களுக்கும் மேலாக நடந்த ஆயுத போராட்டத்தை வந்து அந்த அரசு சைனா, இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் உட்பட எத்தனை நாட்டு அரசோடு வந்து அதை ஒடுக்குனாங்க அப்படின்றது வரலாறு. ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்றது என்றைக்கும் ஒரு வயலண்ட்டான முடிவுக்கு தான் வரும். எல்லா இடத்துலையும் அது வெற்றி பெறும் அப்படின்றது வந்து அது சாத்தியம் இல்லை. இப்போ நான் வயலண்ட் மூமெண்ட் அப்படின்றதன் வழியாக மக்கள் ஒரு நேர்நிலையான ஒரு இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது உலகம் பூரா அதுக்கு உதாரணம் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் கருப்பின மக்கள் வந்து அப்படி போராடி தான் அவங்களுக்கான சிவில் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு தான் வந்து இந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரம் அப்படின்றது அவரோட அந்த மெட்டமார்ஃபிசிஸ் தான். அவர் வந்து ஒரு வயலன்ஸை பார்த்து தான் வந்து இந்த இயக்கத்துக்குள்ளேயே வர்றாரு. அப்புறம் வயலன்ஸை பார்த்து தான் இந்த மெத்தடு சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிறார். ஒரு அளவுக்கு அதிகமாக உயிரிழப்புகள் ஏற்படும் போது இப்படி போராடுறது தப்பு, நம்ம ஏன் போராடுறோம், மக்கள் வாழணும் தானே அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. இந்த படம் முழுவதும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பயன்படுத்துகிற அந்த சொற்கள் எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பயன்படுத்துகிறதா நீங்கள் இணையத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சொற்கள் எதுவும் வந்து இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெரும்பாலும் சினிமா மட்டுமே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த சொற்கள் எதுவுமே புரியலை. அவர் பயன்படுத்திய வந்து மரபுன்றதோ, அவர் தமிழ் தேசியமும் பேசுகிறார். அது அந்த கம்யூனிஸ்ட் அரசியலோடு சேர்ந்து இடதுசாரி அரசியலோடு தமிழ் தேசியமும் அதில் பேசுகிறாரு. இது எல்லாமே இயக்குனரோட பார்வை தான். விஜய் சேதுபதி அவ்வளோ விவரமான நடிகர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இயக்குனர் அவரோட பார்வையை தான் வந்து அந்த கதாபாத்திரம் வழியாக பேச வைக்கிறாரு. இது எதுவும் இந்த வெகுஜன பார்வையாளர்களுக்கு வந்து சேரலை. நீங்கள் அதே டைமில் வந்த புஷ்பா 2வது பாகம் வந்து 2000 கோடி வசூல் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த படத்தில் கிடையாது. அந்த படத்தில் முழுக்க கேளிக்கைக்காக எடுக்கப்பட்ட அந்த படத்தில் உள்ள எந்த ஆஸ்பெக்டும் இந்த படத்தில் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இது தோல்வி அடையிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாத ஒரு படம் தான் விடுதலை 2ஆம் பாகம் அப்படின்றது. பெரும்பாலான விமர்சகர்களும் வந்து பாப்புலரான விமர்சகர்கள், ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆட்களே வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்க அப்படி தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இது ரொம்ப நீளமாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த படத்தை
புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படி தான் விமர்சனம் பண்ணாங்க. இது ஆர்கானிக்காக உள்ள ஒரு படம். இந்த 2 பாகமும் வந்து அவர் எழுதி, அவர் படித்து எழுதி, அதை ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அது ஸ்பாட்டில் இம்ப்ரவைஸ் செய்யப்பட்டு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் ஆட் பண்ணி, உண்மை சம்பவங்கள் எல்லாம் ஆட் பண்ணி, இப்படி எடுத்து இதை ஒரு பிஹெச்டி தீசிஸ் மாதிரி அதை கொண்டு வரும்போது அது அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அது அந்த படத்தோட அந்த படத்தோட கிராமர் அப்படின்றது அதுதான். அந்த படத்தை நீங்கள் அப்படியே தான் ஏற்றுக்கணுமே தவிர்த்து, அதில் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த பாட்காஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இதுலேயே நீங்கள் ஒரு கச்சிதமான வெர்ஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் வந்து இரத்த சாட்சி தான். அந்த இரத்த சாட்சியோட ஒரு டீட்டெயில்டு வெர்ஷன் தான் இந்த விடுதலை 1 and 2. அண்ட் இது வந்து இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி இந்தியாவில் யார் ஆட்சியில் இருக்கா, இவன் வடசென்னை படத்தில் வந்து ஏடிஎம்கே கட்சி கொடி, ஜெயலலிதா பேரை சொன்னது, இதெல்லாம் வெளிப்படையாக சொன்ன அவர் வந்து ஏன் இந்த படத்தில் இதெல்லாம் தவிர்க்கிறாரு? தருமபுரியை ஏன் அருமபுரின்னு சொல்லணும்? ஏன் எல்லாத்தையுமே ஃபிக்ஷனலைஸ் பண்ணுறாரு? எப்பயும் வந்து இது வரைக்கும் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இல்லை உண்மை பெயர்களே சொன்ன அவர் வந்து ஃபிக்ஷனலைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ கான்ட்ரவர்சி, ஒரு பெரும் முதலீடு பண்ணி படங்கள் எடுக்கும்போது தொடர்ந்து வந்து கான்ட்ரவர்சி வந்து படத்தை ஓட விடாமல் பண்ணிடுறதோ, இல்லை வந்து அதுக்கு ஏதோ தடை வாங்கிடுறதோ, அதெல்லாம் ஏன் உருவாக்கிக்கணும்னு அவர் நினைக்கிறார். முதல்ல ப்ராமினெண்ட்டாக போட்ட பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். அதற்கு இடையில் ஏதோ ஒரு அரசியலில் பேச முடியுமா? இப்போ இது கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ஈழப்போரின் கடைசி நாட்களில் நடந்த சூழ்நிலைகளை தான் அவர் படம் பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி இறந்து கீழே கிடக்கிறதோ, அவரை எடுத்து தூக்கிட்டு வர்றதோ, இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து பத்திரிகை செய்தி படிச்சிருந்தாலோ இல்லை நியூஸ் பார்த்துருந்தாலோ, அன்றைக்கி பிரபாகரனோட உடல் எப்படி கிடந்ததோ அதே மாதிரி கிடப்பதாகத்தான் இவர் வந்து விஜய் சேதுபதியை வந்து அந்த மாதிரி அதுபோல் சுடப்பட்டு இறந்ததாகத்தான் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் சுடப்பட்டு இறந்ததாகத்தான் அவர் அதை காட்சிப்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த அரசமைப்பில் தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த போர் சூழ்நிலையில் அவர் எப்படி அவரை முன் வச்சுறாரு அப்படின்றதையும் காட்டுறாரு. அந்த 2 குரலும் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் அந்த அதிகாரிகள் எல்லோரும் பேசிக்க அதை கேட்டாலே தெரியும். 2 பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. அது நம்ம சைடே விட்டுறாரு, முடிவு மக்கள் எடுக்கட்டும், ஆடியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அங்கே கடைசியாக வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எல்லாம் பண்ணி வைப்பேன், எங்கேருந்து ஒரு டிஎஸ்பி பேர் வாங்கிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் ஒரு ரிசர்வேஷனில் படித்து, ரிசர்வேஷனில் கல்வி, ரிசர்வேஷனில் வேலைன்னு வந்தவர் அவர். ஆனால் அவரால் வந்து அவரை போல் உள்ளவங்களுக்காக போராடுற ஒருத்தரோட நியாயத்தை புரிஞ்சுக்க முடியாது. அந்த சிஸ்டம் அப்படின்றது அதுதான். ஒருத்தர் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே வந்துட்டார் அப்படின்னா, அவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த மக்கள் கூட இருந்தாரோ அந்த மக்களுக்கு அகைன்ஸ்டாக தான் அவர் செயல்படுவார். ஏன்னா அவர் அதிகார தரப்பாக மாறிடுறார். அதிகார தரப்புன்னு வந்ததுக்கப்புறம் அதிகாரம் உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்க தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வரலாறு எழுதும்போது அவர் பேர் இருந்தால் என்னோடய பேர் இருக்கும், வேறு யாரோ பேர் வாங்கிட்டு போக நான் எப்படி அனுமதிப்பேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஈழம் தமிழ் தேசியம் பற்றி கடைசியாக சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கும் அது இன்றைக்கு தேதியில் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயக அரசியலை பயன்படுத்தி அவங்கவுங்க அந்தந்த மாநிலங்கள் அவங்கவுங்களுக்குரிய தேவைகளை மத்திய அரசிட்ட பேரம் பேசி ஜெயிக்கணுமே தவிர்த்து இது தனி நாடு கேட்பது வந்து என்றைக்குமே தீர்வாகாது. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடே தனி நாடாகுதுன்னு வைங்க. ஒரு பக்கம் கடல் இருக்குது, 3 பக்கம் நிலம் இருக்குது. இந்த 3 பார்டரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்மிக்கு செலவு பண்ணாலே இந்த நாட்டோட வரவும் செலவும் சரியாக போயிடுச்சு. அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? எந்த அரசாங்கமும் இராணுவத்துக்கு தான் மிக அதிகமாக பணம் செலவு செய்யுது. இதுக்கு சொன்ன மாதிரி இது ஒரு பைப் ட்ரீம் தான். இது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் எப்போதும் கனவை விற்பவர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கனவை விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கனவு அவங்களுக்கான வியாபாரம். அந்த கனவை விற்பதுன்றது அவங்களுக்கான வியாபாரம். ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இது பொதுமக்கள் பெரும்பாலும் இன்டிஃபரண்ட்டானவங்க தான். எதையுமே கண்டுக்கிடாமல் போய்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான். அவங்க புஷ்பா படத்தை தான் பார்க்க போகிறாங்க. இதை பார்த்து மாற போகிறதில்ல. அப்படி பார்த்துருந்தா இந்தியன் பாகம் 1 வந்தப்பயே வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்று லஞ்சம் கொடுப்பதையும் வாங்குவதையும் நிறுத்தியிருக்கணும் இல்லையா? இது வந்து ஒரு பகல் கனவான ஒரு இலக்கியமாக இல்லை சினிமாவாக சொல்லும்போது உணர்ச்சி பொங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்புறம் அரசமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் இதுவரைக்கும் இருந்த அரசமைப்புகளில் ஜனநாயகம் அப்படின்றது தான் மிகச்சிறந்தது.
அதில் இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கி 75 வருடங்கள் ஆன பிறகும் வந்து இது நம்ம பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரைசிஸ்ன்னு பாருங்கள். ஸ்ரீலங்காவோ, பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ, சைனாவோ, இங்கே எங்கேயுமே ஜனநாயகம் இல்லை. இங்கே எல்லா இடத்துலையும் க்ரைசிஸ் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்ம பரவாயில்லாமல் இருக்கோம். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, பர்மா இந்த நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியான்றது எவ்வளவோ பரவாயில்லாமல் இருக்குது. இந்த நாட்டில் ஜனநாயகம் பலப்படணும் அப்படின்னா மக்களுக்கு அந்த அரசியல் பயிற்சியும், அந்த அரசியல் அவங்க அதுக்காக கட்சியில் போய் கட்சிக்காக வாதாடணும் அப்படின்றதில்ல. தனிநபர்களாக அவங்க எவ்வளவு அரசியல் புரிஞ்சுக்கிறாங்க, தனிநபர்கள் மற்றும் ஒரு சிவிக் சொசைட்டியாக குடிமை உணர்வோடு எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த எதிர்காலம். அப்புறம் முதலாளித்துவம் அப்படின்றது இன்றைக்கி இந்த யூடியூப்பில் பேசி நம்ம பதிவு செய்கிறோம். இத்தனை ஊடகங்கள், இத்தனை தொழில்நுட்பம், இதெல்லாம் முதலாளித்துவத்தால் தான் சாத்தியமாச்சு. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பொருள் வந்து மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் அதிக முதல் போட்டு தயாரிக்கிறாங்க, அப்போ விற்பனை கொண்டு வர்றாங்க, மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க, அதில் கேளிக்கையை உருவாக்குறாங்க. இப்போ முதலாளித்துவத்தின் வழியாக தான் வந்து வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் விட முதலாளித்துவத்தின் வழியாக மிக அதிகமான இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நடந்திருக்கு. இன்கம் அக்ரிகேஷனும் நடந்திருக்கு. டாப் 1% இருக்கிறவங்க மிக அதிகமாக சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த பெர்கலேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் சராசரியாக இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். 30 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வந்து உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே அதுக்கான காரணம் வந்து கேபிட்டலிசம் அப்படின்றது தான். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து கம்யூனிசத்துக்கு சொல்ல முடியாது. நான் வந்து எந்த தரப்புக்காகவும் வந்து நான் இது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது இல்லை. பட் ஆனால் இதன் வழியாக அடைந்த சாத்தியத்தை வந்து அதன் வழியாக அடைய முடியல அப்படின்றத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர் அது உடஞ்சதே அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். ஜனநாயகம் ஆஸ் வெல் அஸ் இந்த கேபிட்டலிசம், இதில் ஒரு ரெகுலேட்டட், இதை வந்து ஒரு அரசு எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து காம்படிஷனை, ஃபேர் பிளேயை என்ஷூர் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் உருவாகுது அப்படின்னா இங்கே அவங்க ஃபேர் பிளேக்கான வாய்ப்பு இல்லாமல் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே தொழில் செய்வதற்கான சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க. இல்லை அவங்கக்கிட்ட தொழிலை வந்து மற்றவங்களை அடகு வைக்க சொல்கிறாங்க, இல்லை விற்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ட் ஆகி மக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இப்போ விடுதலை வந்து 1 and 2 வந்து ஒரு அரசு மக்கள் விரோத செயல்களை செய்யும்போது அதுக்கு மக்களோட எதிர்வினை, அந்த அமைப்பில் உள்ள காவல்துறை அதிகாரிகள், மற்ற அதிகாரிகள், மக்கள், போராடுறவங்க, இவங்க எல்லாரும் அதில் வந்து எப்படி எதிர்வினை ஆட்டுறாங்க. இது இன்றைக்கி இந்த நூற்றாண்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இது 21ஆம் நூற்றாண்டில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது இந்த நூற்றாண்டிலே நடக்கிற மாதிரி எடுக்காமல் அவர் வந்து ஒரு 40 வருஷம் முன்னாடி நடக்கிற மாதிரி கதையை எடுக்கிறார். 80s நடக்கிற மாதிரி எடுக்கிறாரு. அப்புறம் 2வது பாகத்தில் அது 1950 தொடங்கி இப்போ வரைக்கும் அதோட பரிணாமத்தை வந்து அவர் காட்டுறார். கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பிரபுத்துவத்திலேருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எக்கானமி, அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு வரும்போது அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடையுது, அந்த மக்களோட ஒப்பீனியனும் அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அவரோட ஒப்பீனியனும் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு. இப்போ விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது 2வது பாகத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூ வரல. பட் 1 and 2 ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது இது இரண்டும் மிகச்சிறந்த படங்கள் தான். நீங்கள் தமிழ் சினிமாவில் இல்லை இந்தியா முழுக்க வெளிவந்த படங்களில் மிக மிக சமூக அக்கறையோடு உருவாக்கப்பட்ட படம் இது தான். இப்போ இது என்னென்னா, இந்த படத்துக்காக வந்து அவங்க தொடர்ந்து வெளியில் வந்து வாதாடலை. இது இன்னும் 1001 படம் எடுத்துகிட்டு செல்வராகவன் வந்து நான் இதை தான் படம் எடுத்துருக்கேன்னு பேட்டி கொடுத்த மாதிரி அப்படி எதுவும் கொடுத்ததாக தெரியலை. அண்ட் இதுக்கான அந்த ரசனை பயிற்சியாளர்கள், ஈஸ்தட்டிக்ஸ் இல்லை சினிமா விமர்சகர்களே வந்து சரியாக புரிஞ்சுக்கலை. இதை வந்து அவங்க ஒரு நீளமான தேவையற்ற வசனங்கள் நிரம்பிய படமாக தான் பார்த்தாங்க. பட் ஒரு அரசியல் விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் மீது, மூமெண்ட்ஸ் மீது, மக்கள் இயக்கத்தின் மீது, மக்களுக்கான தத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க, இல்லை ஒன்றை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி படம் தான் அது. இதை வந்து இன்றைக்கி இதை ரீவாட்ச் பண்ணணும், நீங்கள் திரும்ப பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக ஷெல்ஃப் லைஃப் உள்ள படம் தான். நீங்கள் 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த படத்துக்கான ரெலவன்ஸ் அப்படின்றது அது கூடிக்கிட்டே தான் போகும். மக்களுக்கான அவேர்னஸை உருவாக்கக்கூடிய நல்ல படம் தான் அது. இது திரும்ப மக்கள் மத்தியில் சென்று சேரும். வருங்காலத்தில் வந்து வெளியான போது இல்லாத ஏற்பு வந்து
இனி அடுத்து இப்போ நீங்கள் ஹேராம் எடுக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் கழித்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பு இருக்குது. நான் கடவுள் படத்துக்கும் இன்றைக்கி அப்படி இருக்குது. அந்த மாதிரி சில படங்கள் அது எடுக்கப்பட்ட போது புரிந்து கொள்ளாமல் விடப்படும். அப்புறம் சில காலம் கழித்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி 2 படங்களாக முதல் படம் வணிக வெற்றி அடைந்திருந்தாலும் அது திரும்ப பார்க்கப்படும் போது அதில் உள்ள அந்த அரசியல் விஷயங்கள், 2ஆம் படத்துலேயும் உள்ள அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. மேலும் அதிகமாக அதை பற்றி விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை மிக பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.